வணக்கம். இது தமிழனின் மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மலேக மக்களின் நில உரிமையை உறுதிப்படுத்துங்கள். நாடாளுமன்றில் ஸ்ரீதரன். பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவான மாணவர்களுக்கு பிரதமரின் நற்செய்தி. குமார ஜெயக்கொடிக்கு எதிரான வழக்கு ஜூன் 17 விசாரணை. நீண்டகால போராட்டத்துக்கு முடிவு. வித்யா வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் இறுதி முடிவு. ஆதரவு கடிதத்தை அளித்த காங்கிரஸ். தமிழக வெற்றிக் கழகம் பலம் 113 உயர்வு. ஈரானிய எண்ணெய் மீதான தடைகளுக்கு இணங்க வேண்டாம். அமெரிக்காவுக்கு சீனா எதிர்ப்பு. பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்த போலி மருத்துவர் கைது. அஸ்விஸ்ம கொடுப்பனவில் முறைகேடு. விசாரணை செய்யுமாறு கோரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். ரத்தினபுரி மாவட்டத்தில் காவத்தை நீலகாம்பு தோட்டத்தில் தொழிலாளிகளின் குடியிருப்புகளை அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவத்தை வன்மையாக கண்டித்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மலையக மக்களுக்கு உடனடியாக நில உரிமை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றில் நேற்று நடைபெற்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நீலாகமம் தோட்டத்தில் கூலிக்காக அமர்த்தப்பட்ட கும்பலொன்றினால் தொழிலாளி ஒருவரின் குடியிருப்பு ஈவிரக்கமின்றி அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. இதன்போது அங்கிருந்த 3 மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த கொடூரச் செயல் நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். மேலும் 200 வருடங்களாக அந்த நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழும் மக்களுக்கு இன்றும் சொந்த நிலங்கள் வழங்கப்படவில்லை என்பதை இந்த சம்பவம் உலகுக்கு எடுத்து காட்டியுள்ளது. அத்துடன் ஒரு சிறு நிலத்தில் குடிசை ஒன்றை அமைப்பதற்கு கூட மலேக மக்களுக்கு உரிமை இல்லை என்பது வேதனையாகின்றது. தொடர்ந்தும் மனித முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி பற்றி பேசும் இந்த அரசு அந்த மக்கள் தமக்கென ஒரு சொந்த நிலத்தை பெற்று கௌரவமாக வாழ்வதற்குரிய வழியை இந்த தடவையாவது ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆகவே நீலாகம சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நீதி கிடைக்கப்பெற வேண்டும். மலேக நில உரிமை விவகாரத்தில் அரசு நேரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். 2025-2026 கல்வியாண்டுக்காக அரசு பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் 2026 செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் உறுப்பினர் ஒருவரால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழக வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டதன் பின்னர் அனைத்து மாணவர் பதிவு பட்டியல்களையும் 2026 ஆகஸ்ட் 31 அந்தந்த பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி 2026 செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து பாடநெறிகளை ஆரம்பிப்பதற்கான குறிப்பிட்ட தேதிகளை அந்தந்த பல்கலைக்கழகங்களே தீர்மானிக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை இம்முறை 2025-2026 கல்வியாண்டுக்காக 2 புதிய பட்ட பாடநெறி அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு அமைய ருஹுணு பல்கலைக்கழகத்தின் புவியியல் தகவல் அமைப்பு பாடநெறிக்காக 50 மாணவர்களும், பேராதனை பல்கலைக்கழகத்தில் இலத்திரனியல் மற்றும் புத்திசார் அமைப்பு அறிவியல் பாடநெறிக்காக 50 மாணவர்களும் இணைத்துக் கொள்ளப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இம்முறை உயர்தர பயிற்சிக்கு தோற்றிய மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 2,81,810 ஆகும். அவர்களில் 1,76,538 மாணவர்கள் பல்கலைக்கழக பிரவேசத்துக்கு தகுதி பெற்றுள்ளனர். அந்த மாணவர்களில் இம்முறை அரச பல்கலைக்கழகங்களுக்கு 42,937 மாணவர்களை இணைத்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாக பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் முதற்கட்ட பாடநெறிகளுக்காக இணைத்துக் கொள்ளப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை இம்முறை அதிகரித்துவிட்டாலும் மாணவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்த பயனுள்ள மற்றும் தரமான கல்வியை தொடங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் மின்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் விசாரணையை ஜூன் மாதம் 17 நடத்துவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதவான் ரஷாந்த கொடவெல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதவான் வழக்கு விசாரணை தேவையான அனைத்து ஆவணங்களையும் 2 வாரங்களுக்குள் பிரதிவாதி தரப்புக்கு வழங்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளார்.
அதனைத் தொடர்ந்து முதற்கட்ட வழக்கு விசாரணை நிறைவு செய்த நீதவான் ஜூன் மாதம் 17ஆம் தேதி வழக்கு விசாரணையை ஆரம்பிப்பதாக உத்தரவிட்டுள்ளார். அன்றைய தினம் வழக்கின் 2 சாட்சியங்களை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அறிவித்து அவர்களுக்கு அழைப்பாணை அனுப்புமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். 2016ஆம் ஆண்டு இலங்கையுற நிறுவனத்தில் கொள்முதல் மற்றும் இறக்குமதி பிரிவின் மேலாளராக பணியாற்றிய போது ஹினப்பிட்டிய களஞ்சிய வளாகத்தில் தாரிடுவதற்கான கொள்முதல் நடவடிக்கையின் போது தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு சாதகமாக செயற்பட்டு அரசாங்கத்துக்கு 88,59,708 ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியதன் மூலம் ஊழல் எனும் குற்றத்தை செய்ததாக முன்னாள் அமைச்சருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய பாடசாலை மாணவியான சிவலோகநாதன் வித்யா கடந்த 2015ஆம் ஆண்டு கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி கொலை செய்தமை தொடர்பான வழக்கில் சுவேஸ்குமார் உள்ளிட்ட 4 குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் இன்று உறுதியளித்துள்ளது. தங்களை வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு குற்றவாளிகள் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீடுகளை விசாரித்து பிரதம நீதியரசர் பிரீதி பத்ம சூரசேன தலைமையிலான 5 அடங்கிய உயர்மன்ற நீதிபதிகள் குழாம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. எவ்வாறாயினும் மேலும் 2 குற்றவாளிகளின் தண்டனையை ரத்து செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு அறிவிக்கப்பட்ட போது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த குற்றவாளிகளில் 3 சூம் தொழில்நுட்பம் ஊடாக நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். 2015ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி அல்லது அதற்கு அண்மித்த தினங்களில் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் பாடசாலை சென்று திரும்பிக் கொண்டிருந்த 18 வயதுடைய பாடசாலை மாணவியான சிவலோகநாதன் வித்யாவை கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி கொலை செய்த குற்றச்சாட்டின் பெயரில் சுவேஸ்குமார் உள்ளிட்ட நபர்களுக்கு எதிராக சட்டம் அதிபரால் யாழ்ப்பாணத்தில் 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் குற்றவாளிகளாக காணப்பட்ட 7 பேருக்கு யாழ்ப்பாணம் 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் 2017ஆம் ஆண்டு மரண தண்டனை விதித்தனர். இந்த தண்டனையிலிருந்து தங்களை விடுவிக்குமாறு கோரி குற்றவாளிகளால் உயர் நீதிமன்றத்தில் இந்த மேன்முறையீடுகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மேன்முறையீட்டு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் குற்றவாளி ஒருவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களிலும், திமுக கூட்டணியானது 73 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இதையடுத்து தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க தேவையான பெரும்பான்மையை பெற முயற்சி மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைய தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை அமைப்பதற்கு முழு ஆதரவை காங்கிரஸ் அளித்தும் இருக்கின்றது. தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிப்பதாக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற இவரும் கையெழுத்து இட்டுள்ளனர். மதவாத சக்திகள் கூட்டணியில் அனுமதிக்க கூடாது என்ற நிபந்தனையுடன் காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளது. இந்த நிலையில் பூனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்துக்கு வருகை தந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தலைவர் விஜயை சந்தித்துள்ளனர். காங்கிரஸ் கொடியை ஏந்தி வந்த எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட குழுவினரை புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன் வரவேற்றுள்ளனர். விஜயை சந்தித்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு காங்கிரஸ் துண்டை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து மரியாதை செலுத்தியுள்ளனர். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேரும் கையெழுத்திட்டு ஆதரவு கடிதத்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் வழங்கியுள்ளனர். இதையடுத்து தமிழக வெற்றிக் கழக பலமானது 113ஆக உயர்ந்தும் இருக்கின்றது. தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் காங்கிரசுக்கு ஒரு அமைச்சர் சீட் ஒதுக்க முடிவு என தகவல் வெளியாகியும் இருக்கின்றது. ஈரானிய எண்ணெய் மீதான அமெரிக்க தடைகளுக்கு இணங்கவோ அல்லது அவற்றை நடைமுறைப்படுத்தக் கூடாது என சீனாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. ஈரானின் உயர்மட்ட தூதுவரின் சீன பயணத்துக்கு முன்னதாக குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வெளிநாட்டு சட்டங்கள் அல்லது நடவடிக்கைகளுக்கு எதிராக சீன நலன்களை பாதுகாக்கும் 2021ஆம் ஆண்டு சட்டத்தை அந்த நாட்டு வர்த்தக அமைச்சகம் முதன் முறையாக பயன்படுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கை அமெரிக்காவின் நீண்ட அதிகார வரம்பை துல்லியமாக எதிர்கொள்வதற்காக சட்டத்தின் ஆட்சியின் அதிகாரத்தை பயன்படுத்துகின்றது என்று அந்த நாட்டின் அரசு ஊடகங்கள் கூறியுள்ளன. ஈரானிய கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை தொடர்ந்து கொள்முதல் செய்து வரும் சீனாவில் உள்ள சுத்திகரிப்பு ஆலைகள் என்று அழைக்கப்படுபவற்றுக்கு எதிராக
கருவூலத்துறை அழுத்தத்தை அதிகரித்து வருகின்றது. அது அத்தகைய 5 சுத்திகரிப்பு ஆலைகள் மீது தடை விதித்தும் இருக்கின்றது. அதன்படி ஏப்ரல் மாத இறுதியில் விதிக்கப்பட்ட சமீபத்திய தடையானது பல மில்லியன் டாலர் மதிப்பில் உள்ள கச்சா எண்ணெய் வாங்கியுள்ள ஈரானிய மிகப்பெரிய வாடிக்கையாளர்களின் ஒன்றான ஹெங்லி பெட்ரோல் கெமிக்கல் நிறுவனத்தை இலக்காக கொண்டுள்ளது. பொலனறுவை தீவு உயரப்பகுதியில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த போலி மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று இரவு பொலனறுவை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குருநாகல் பன்னளவைச் சேர்ந்த 59 வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் ஹிங்குராகொட மருத்துவமனையில் மகப்பேறு விடுதியில் பணிபுரியும் மருத்துவர் என தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொண்டு மோசடிகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். சந்தேக நபரிடமிருந்து மருத்துவ குழாய், மருத்துவ சீருடை மற்றும் போலி அடையாள அட்டை என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஏற்கனவே பொருளை, கண்டி, மினுவாங்கோட மற்றும் திவலப்பிட்டிய ஆகிய போலீஸ் நிலையங்களில் பல்வேறு குற்றங்களுக்காக இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் இவர் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தவர் என்பது தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பொலனறுவை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை பொலனறுவை போலீசார் விசாரித்து வருகின்றனர். நலன்புரி நன்மைகள் சபையூடாக 5000 லட்சம் ரூபாவுக்கு சற்று குறைவான தொகை மேலதிகமாக செலுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக சுதந்திர சட்டத்தரணிகள் அமைப்பு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த மேலதிக பணக்கொடுப்பனவு தொடர்பில் நாடாளுமன்றத்தின் ஊடாக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அந்த அமைப்பு மேலும் குறிப்பிட்டுள்ளது. சபாநாயகருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அதிகார பகிர்வு மற்றும் சமநிலைப்படுத்தல் முறையின்றி அரசு நிதியை கையாள்வது ஒரு குற்றம், ஊழல் மற்றும் மோசடியாகும் என சுதந்திர சட்டத்தரணிகள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் அரசியலமைப்பின் 148வது உறுப்புரையின் கீழ் அரசு நிதி தொடர்பான அதிகாரத்தை கொண்டுள்ள நாடாளுமன்றம் பின்வரும் வினாக்களுக்கான விடைகளை உடனடியாக கண்டறிய வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளது. 2 முறை பணம் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக பணம் பெற்றுக்கொண்ட மொத்த பயனாளிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? நலன்புரி சபையின் நிதி அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கும் முறை நடைமுறைக்கு முரணான இந்த பண கொடுப்பனவு மேற்கொண்ட அதிகாரி யார்? நலன்புரி சபையின் நடவடிக்கைகளுக்காக அரசியல் நியமனமாக இணைக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் ஆணையாளர் யார்? அவ்வாறு இல்லையெனில் அதுவும் மற்றொரு ஹேக்கர் தாக்குதலா அல்லது தவறுதலாக நடந்ததா அல்லது நிதியமைச்சர் மற்றும் திரைசேரிக்கு அனுபவமற்ற அலுவலக நடைமுறைகள் தொடர்பில் எவ்வித அறிவும் புரிதலும் அற்றவர்களை அரசியல் ரீதியாக நியமனம் செய்ததன் விளைவா என இவ்வாறான கேள்விகளை சபாநாயகருக்கு சமர்ப்பிக்கப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மலேக மக்களின் நில உரிமையை உறுதிப்படுத்துங்கள். நாடாளுமன்றில் ஸ்ரீதரன். பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவான மாணவர்களுக்கு பிரதமரின் நற்செய்தி. குமார ஜெயக்கொடிக்கு எதிரான வழக்கு ஜூன் 17 விசாரணை. நீண்டகால போராட்டத்துக்கு முடிவு. வித்யா வழக்கில் உயர் நீதிமன்றத்தின் இறுதி முடிவு. ஆதரவு கடிதத்தை அளித்த காங்கிரஸ். தமிழக வெற்றிக் கழகம் பலம் 113 உயர்வு. ஈரானிய எண்ணெய் மீதான தடைகளுக்கு இணங்க வேண்டாம். அமெரிக்காவுக்கு சீனா எதிர்ப்பு. பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்த போலி மருத்துவர் கைது. அஸ்வெஸ்ம கொடுப்பனவில் முறைகேடு விசாரணை செய்யுமாறு கோரிக்கை. இத்துடன் தமிழ்வினின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.